ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. வாழைக்காய் பஜ்ஜியை பொறுத்தவரை வெளியில் கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே நல்லா சாஃப்டாக உப்பி வந்திருக்கணும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் தேவையான அளவு கடலை மாவு எடுத்துட்டேன். இப்போது இதில் அரை ஸ்பூனு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள், அரை ஸ்பூனு உப்பு, சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சோடா உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்லா பஜ்ஜி நல்லா உப்பி நல்லா வரும். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதில் நம்ம கலர் சேர்க்கணும். நான் இன்றைக்கி ரெட் கலர் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கரைச்சி விட்டுறலாம். நல்லா கரைச்சிட்டு இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. மாவு கரைச்சி உடனே பஜ்ஜி போட்டுடலாம். இது மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வாசம் இன்னும் நல்லாயிருக்கும் பஜ்ஜிக்கு. இப்போ ஒரு பக்கம் நமக்கு மாவு இருக்கட்டும், வாழைக்காயை கட் பண்ணிடலாம். வாழைக்காய் எடுத்துட்டு மேல் பகுதி அடிப்பகுதி ரெண்டையும் கட் பண்ணிடலாம். இதில் மேலே உள்ள தோலை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு பீஸ் போட்டுடலாம். இது மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்பவும் மொத்தமாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு வாழைக்காயெல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஒரு பக்கம் நமக்கு அடுப்பில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ வாழைக்காய் எடுத்து இது மாதிரி இந்த பக்கம் 2 பக்கம் நல்லா மாவு அப்ளை பண்ணிடணும். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி மீடியமாக இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் இது மாதிரி போட்டுடலாம். எண்ணெயும் ரொம்ப சிம்மில் இருக்கக்கூடாது, அதுமாதிரி ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காய் இதில் உள்ளே போட்டுடணும். இது மாதிரி போட்ட உடனே வாழைக்காய் நல்லா உப்பி வரும். அந்த ஸ்டேஜில் இது மாதிரி லைட்டாக திருப்பி விட்டால் போதும். நமக்கு நல்லா வாழைக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து எடுத்துடலாம். இது மாதிரி உப்பி வந்ததுக்கு அப்புறம் தான் வாழைக்காய் பஜ்ஜியை திருப்பி விடணும். ஈவினிங் டைமில் நமக்கு டக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த டைமில் ஒரு 10 மினிட்ஸ்லேயே இது மாதிரி செஞ்சிடலாம். இப்போது இதே மாதிரி எல்லா வாழைக்காய் பஜ்ஜியையும்
போட்டு எடுத்துடலாம். நமக்கு சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடியாக இருக்குது. இப்போ இது நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. நல்லா உப்பி நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.